ராஜி திருமணத்துக்கு ரெடியாகி வருவாங்க. கோமதி வற்புறுத்தினால 2 பேருமே திருமணத்துக்கு வந்து சம்மதிச்சுருவாங்க. இந்த சீன்லாம் மறக்கவே முடியாதுங்க. கதிருக்கு சுத்தமா இஷ்டம் இருக்காது. ராஜி ரொம்ப வருத்தப்படுவாங்க. அழுதுகிட்டே வருவாங்க. ரொம்ப வருத்தத்தோட கதிர் வந்து மாலைய எடுத்து ராஜிக்கு போடுவாரு. ராஜி என்னடா பண்ணுறதுன்னு மாலைய எடுப்பாங்க. வேற வழி இல்லாம கதிரும் ராஜியும் மேரேஜ் பண்ணிக்குவாங்க. அந்த தருணமெல்லாம் பாருங்க. வேண்டா வெறுப்பா அந்த மாலைய ராஜி போடுவாங்க. கதிரும் வந்து ராஜிக்கு போடுவாங்க. ராஜி அந்த மாலையை வேண்டா வெறுப்பா முகத்தை சுழிச்சுக்கிட்டே வாங்குவாங்க. தாலி கட்டுற அந்த மூமெண்ட்டில் வந்து என்னடா பண்ணுறதுன்னு ராஜி வந்து ரொம்ப வருத்தத்தோட தாலியை வாங்கிக்குவாங்க. இப்படி தாங்க இவங்க திருமணம் முடிஞ்சது. ஆனால் இதுக்கப்புறம் வர எல்லா சீனுமே அவ்வளோ அழகாக இருந்தது. நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறம் 2 பேருமே வீட்டுக்கு புரிஞ்சிக்காமல் திருமணம் முடிஞ்சிருச்சு. ஆனால் அடுத்த ஸ்டெப்பு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். கோமதி பண்ணி வச்ச திருமணம் வந்து அடுத்து வந்து கதிருக்காக ராஜி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப நேரம் ஆனது, இவ்வளோ நேரம் ஏன் சாப்பிடாம இருக்கிற, உனக்காக நான் ஆம்லேட் போட்டு வரேன் அப்படின்னு சொல்கிற அந்த சீன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ராஜி வந்து ஆம்லேட் போட்டு கதிர் சாப்பிட்றத பார்த்துட்டு ராஜி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஒரு வாட்டி மொட்டை மாடியில் வந்து தூங்கும்போது கதிர் வந்து தலையணை இல்லாமல் இருப்பார். அப்போ வந்து பெட்ஷீட்டை போய் கொடுத்து தூங்குறதுக்கு எடுத்து வைப்பாங்க. அந்த சீன் ரொம்ப அழகாக இருக்கும். தன்னுடைய கதிருக்காக டான்ஸ் ஆடி பைக் ஜெயிப்பாங்க. தன்னோட அண்ணங்கிட்ட வந்து அவங்ககிட்டலாம் எதுக்கு நீ சண்டைக்கு போகிற, நீ வா அப்படின்னு இழுத்துட்டு வருவாங்க. தலையணையை தலைக்கு வச்சு விட்டு பெட்ஷீட்டை போற்றி விடும்போது கதிருக்கும் அது நல்லாவே தெரியும். ஆனால் ரொம்ப அந்த இடத்துல சந்தோஷப்படுவார். நம்மளுக்காக ராஜி வந்து பெட்ஷீட் போற்றி விடுறான்ட்டு. இந்த சீனுமே ரொம்ப அழகாக இருக்கும். ராஜிக்காக கதிரும் கதிருக்காக ராஜியும் ரொம்ப அழகாக செய்ய தொடங்கிடுவாங்க. அவ்வளோ புரிதல் வர ஆரம்பிச்சிடும். இந்த சீனெல்லாம் ரொம்ப நீட்டாக கொண்டு போயிருப்பாங்கங்க. அதுக்கப்புறம் மேடையில் வச்சு பேசுவார் கதிர். 2 பேருமே அன்டைமில் தூக்கம் இல்லாமல் நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. உன்னோட எய்ம் என்னன்னு சொல்லு, நான் இப்போ தான் கேட்குறேன் அப்படிங்கும்போது, என்னோடய எய்ம் ஐபிஎஸ் ஆகணும், அதுதான் என்னோட கனவு அப்படின்னு, உனக்காக நான் துணை நிற்பேன் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. மயிலுக்கும் சரவணனுக்கும் திருமணம் ஆகிறப்போ வந்து ரூம் டெக்கரேஷன் நடக்கும். அப்போ வந்து 2 பேருமே இடிச்சுக்குவாங்க. இடிச்சுக்கிட்டே வந்து அந்த ரூம் டெக்கரேஷன் பண்ணுவாங்க. அந்த மூமெண்ட்டுமே ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. ஐபிஎஸ் ட்ரைனிங்காக போயிருப்பாங்க. அப்போ வந்து லாட்ஜில் ரூம் போட்டிருக்கிறப்ப 2 பேருமே புரிதல் இருக்கும். அப்போ எனக்காக பூ வாங்கிட்டு வரியா அப்படிங்கிற மாதிரி ராஜி கேட்கும்போது கதிர் அதை அழகாக வாங்கிட்டு வந்து வச்சும் விடுவார். அந்த மூமெண்ட் ரொம்ப அழகாக இருக்கும். டேய், நீ இப்படிலாம் பேசுவியா, எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு ராஜி சொல்லுவாங்க. கதிர் வந்து பேசுவேனே, நீ எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருப்பா, அதனால என்னை பற்றி உனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் புரிஞ்சு பேசுவாங்க. அந்த சீன்லாம் ரொம்ப நீட்டாக கொடுத்துருப்பாங்க. கதிர் ராஜி ஸ்டார்டிங் வந்து இந்த மாதிரி எல்லாரும் மக்கள் மனசில் இடம் பிடிச்ச சீன் இந்த சீன் தாங்க. ஏன்னா அவ்வளோ நீட்டாக பேச ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, ரோட்டில் நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது ராஜி கதிர் பேசிக்கிட்டே வருவாங்க. என் லைஃப் இப்படிலாம் மாறுமான்னு எனக்கு தெரியல அப்படின்லாம் பேசும்போது கதிர் சொல்லுவார், எனக்கும் தான் தெரியல, நீ எப்போ பார்த்தாலும் நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கோ, ஆனால் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பேசுவார். 2 பேருமே அழகாக புரிதலோடு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, பேச ஆரம்பிச்சிருவாங்க. கதிர் ராஜி ஜோடியை வந்து நிறைய பேர் வந்து பாண்டியன் ஸ்டோரில் வந்து 2ல் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ நீட்டாக புரிதலோட கதிர் ராஜியை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் 2 பேர் காரில் வரும்போது தூக்கம் வர்ற மாதிரி ராஜி வந்து மடியில் படுப்பாங்க. கதிர் அதை வேண்டான்னு சொல்லாமல் தட்டி கொடுப்பாரு. அந்த நேரத்தில் ராஜி சிரிப்பாங்க. இந்த மூமெண்ட்டும் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். கதிரை வந்து ஃபஸ்ட்டு பிடிக்காமல் இருந்து அதுக்கப்புறம் ராஜியும் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து கதிரும் ராஜியை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. டீ போட்டு வந்து கொடுப்பாங்க. அப்போ ரொம்ப ரசிச்சுக்கிட்டே டீயை வாங்கி குடிப்பார் கதிர். 2 பேர் லவ் ஸ்டோரி அவ்வளோ அழகாக பாண்டியன் ஸ்டோர் 2ல் போகுது. பிடிச்சிருந்தவங்க கதிர் ராஜ் ஜோடியை யார் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு கீழே கமெண்டில் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் கொடுங்க. இந்த எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்னு எங்களுக்காக சொல்லுங்கள். உங்களுடைய மெசேஜுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப நீட்டாக அழகாக அந்த சீன்லாம் கொண்டு போயிருப்பாங்க. கதிர் ராஜியோட சீன்லாம் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லைங்க, ராஜி வந்து ஒரு வாட்டி பெரிய ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்குவாங்க. அப்போ வந்து கதிர் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல போய் காப்பாற்றுவார். இந்த இடத்துல அவங்களுக்குள்ளே இருந்த புரிதல் அவ்வளோ அழகாக இருக்கும். பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிருவாங்க ராஜி. இதெல்லாம் மறக்க முடியாத சீன். பாண்டியன் ஸ்டோரில்
ராஜுக்கும் கதிருக்கும் நடந்த புரிதல் தான் இந்த எபிசோடு. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலில் அடுத்தடுத்து அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுடைய